இல்லை சார், விட்டுருங்க சார். பயமா இருக்கு சார், போயிடும் சார். அவரு பார்த்தா சார். யாரு டர்ரா என்ன முறைக்கிறார்ல சார், அவரு சார். பக்கத்துல போயிருங்களா? தொடுங்க அவனை, இல்லை தொடுங்க. தொட்டிங்களா ஏதாவது பண்ணானா கொட்டுங்க, ஓங்கி கொட்டுங்க சார். கொட்டுங்களா சொல்றேன், கொட்டுங்க, கொட்டு நல்லா கொட்டு. எதா பண்ணானா அவன் படுத்து பல நாள் ஆச்சு. இந்த வாரம் ஐபிஎல் வாரம் மக்களே, நாங்க வந்து மேட்சஸ் இந்த ஸ்கோர்ஸ் அதை பத்தி எல்லாம் பேச போறதில்ல, மேட்ச் அதெல்லாம் பேச போறதில்ல. இந்த வாட்டி வீக்லி பீடியா வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா ஐபிஎல் வந்து எல்லாம் ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்து என்னென்ன நிகழ்வுகள் நடந்துச்சு ஐபிஎல்ல, இந்த ஐபிஎல் சம்பந்தப்பட்ட என்னென்ன நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கு, நிறைய விஷயங்கள் நடந்து பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம அந்த மாதிரி எல்லாத்தையும் வைண்ட் அப் பண்ணி ஒரு டிஸ்கஷன் மாதிரி எடுத்துட்டு வருவோம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நாங்க பண்றோம். ஸோ நாங்க மேட்சை பத்தி பேச போறோம். அந்த மேட்ச்ல ஏதாச்சும் இந்த மேட்ச்ல ஏதாச்சும் மொக்க போட போறது எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இந்த வீக்லி பீடியா கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்டா ஒரு டிஸ்கஷனா இருக்க போகுது. ஸோ வீக்லி பீடியா பாருங்க, வீக்லி கிரிக்கெட் அப்டேட்ஸ் கூட என்டர்டைன்மெண்ட் அப்டேட்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு உங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். எனக்கு பயங்கரமா தொண்டை கட்டி இருக்கு, சோ ப்ளீஸ் பேர் வித் மை வாய்ஸ். சோ நேத்து பாத்தீங்கன்னா நம்ம கடப்பாறை நைட் ரைடர்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வந்து ஒரு அபாரமான விக்டரி. அந்த ஸ்லோ பிட்ச்லயுமே வந்து 200 டார்கெட் வந்து செட் பண்ணி எஸ்ஆர்எச் தன்னோட பவுலிங்கால கதிக்கலங்க வச்சு ஜெயிச்சிட்டாங்க நேற்று மேட்ச். கம்ப்ளீட்லி அவுட் பிளேன்ற மாதிரி தான் இருந்துச்சு நேற்று மேட்ச். இதுல வந்து நம்ம நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்திருந்தோம். நம்ம எஸ்ஆர்எச் கேகேஆர் வந்து ஒரு ப்ரிவியூவே பண்ணிருந்தோம் ஒரு வீடியோ. அந்த வீடியோல நிறைய இந்த பேட்ஸ்மேனுக்கு வந்து இந்த பவுலர் கூட நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எங்களோட ப்ரெடிக்ஷன் ஸ்டாட்டிஸ்டிக்கலா நாங்க வந்து நிறைய கொடுத்துருந்தோம். அது ஆல்மோஸ்ட் எல்லாமே கரெக்டா போச்சு. அந்த வீடியோ பார்க்கணும்னு வச்சீங்கன்னா மேல ஐ பட்டன் கிளிக் பண்ணி பாருங்க. சோ சரி, அதெல்லாம் விடுங்க. நேத்து ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க. எஸ்ஆர்எச் ஏங்க நட்ராஜரை விளையாட வைக்கிறது இல்ல, சிம்மரஜன் சிங் பலாச்சு விளையாட வச்சிருக்கலாம் நட்ராஜன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்டேட்டர், ஒரு பிரபலமான கமெண்டேட்டர் மட்டும் இல்லாமல் ஒரு முன்னாள் கிரிக்கெட் வீரரான நம்ம பத்ரிநாத் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாரு, எஸ்ஆர்எச்ல ஏங்க நட்ராஜனை விளையாட வைக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரு புலம்பிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் என்னாச்சு தெரியல, நடுவுல முத்து வந்து மைக் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேசிட்டு இருந்தாரு போல. யோ, அவர் டெல்லி கேபிட்டல்ஸ் போயிட்டாரியா, அவர் ஆல்ரெடி இன்ஜுரியில இருக்காரியா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லியிருப்பாரு போல. அப்புறம் மன்னிக்கவும் மக்களே, அவர் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் போயிட்டாரு போலன்னு சொல்லிட்டு நம்ம பத்ரி வந்து அப்பாலஜைஸ் பண்ணிருப்பாங்க. எனக்கு ஒரு கேள்வி, நீங்க ஒரு கிரிக்கெட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு வீரர், கிரிக்கெட் யூடியூப் சேனல்ல வந்து இவ்வளவு பேசிட்டு இருக்க, மேட்ச் அனாலிசிஸ், டீம் அனாலிசிஸ் எல்லாத்தையும் யூடியூப் சேனல்ல போடுறீங்க, கமெண்டேட்டராவும் இருக்கீங்க. அப்படின்றப்போ நட்ராஜன் எஸ்ஆர்எச்ல இல்லைன்னு ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? அது இல்லாம நட்ராஜன் மாதிரி ஒரு பிளேயரை விளையாட வைக்கலாம், அதை ஃபேக்ட் செக் பண்ணிட்டாச்சு நீங்க இந்த மாதிரி பேசிருக்கோம்ல. எப்படி இந்த மாதிரி ஒரு பப்ளிக் ஃபாரம்ல வந்து நீங்க அந்த ஃபேக்ட் செக் பண்ணாம அந்த விஷயத்த சொல்ல முடியும் அப்படின்றது எனக்கு ஒரு கேள்வி. எவ்ரிவன் மேக்ஸ் எ மிஸ்டேக். ஆனா இது பிளண்டர்ன்ற மாதிரி இருந்துச்சு. இது நெக்ஸ்ட் டைம் வந்து அவர் திருத்திக் கொள்வார் என்று நாங்க நினைக்கிறோம். நேத்து நீ சொன்ன இந்த பிட்ச் வந்து ஸ்லோவா இருந்துச்சு அப்படின்ட்டு, அப்ப டாஸ் அப்போ கேட்டாங்க ரகானிட்ட, அது ஃபைனலி ஹாப்பி வித் பிட்ச் அப்படின்றப்போ ரகானி வந்து சிரிச்சுக்கிட்டே எக்ஸிடேட் பண்ணாரு. ஆனா சொன்னாரு, யா we are finally happy. See, according to me, if there is home conditions, yet it has to favor the home team. The pitch has to be favoring the home team அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னாரு ரகானி. இது வந்து இப்ப மட்டும் இல்ல, ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்தப்போ அவர் சொல்லியிருந்தாரு. அது பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு, நம்ம போன வீக்லி பிளேயர் அதை பார்த்திருந்தோம். ரகானி மட்டும் இல்ல, ஆல்மோஸ்ட் நிறைய பிளேயர், இப்ப ஆக்சுவலி சிஎஸ்கே ஒரு கோச்சான ஃபிளெமிங் அது சொல்லியிருந்தாரு, டிஸ்பிளஷர் டுவர்ட்ஸ் ஷேபாக்ஸ் பிட்ச். நாங்க கேட்ட பிட்ச் வந்து இது கிடையாது, கடைசி ஒரு 2-3 வருஷமாவே பிட்ச் வந்து இப்படிதான் இருக்கு, ஸ்பிரிங் ஃப்ரெண்ட்லியாலாம் இல்ல, இது டிபிக்கல் ஷேபாக் பிட்சே இல்ல, அப்படி இருக்கு அப்படின்னு சொன்னாரு. ரீசெண்டா ஜஹீர் கானும் சரி, ஜஸ்டின் லாங்கரும் சரி, லக்னோ மேட்ச் அவங்க தோத்ததுக்கு அப்புறம் அகைன்ஸ்ட் பஞ்சாப் தோத்ததுக்கு அப்புறம் சொல்லியிருக்காங்க, இந்த பிட்ச் மோர் லைக் பஞ்சாப் பிட்ச் மாதிரி இருந்துச்சு, லக்னோ பிட்ச் மாதிரி இல்ல அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு பெரிய டிஸ்பிளஷர் டுவர்ட்ஸ் தி ஹோம் பிச்சஸ், ஆர் இட் ரியலி ஃபேவரிங் தி ஹோம் டீம்ஸ் அப்படின்ற ஒரு கேள்வி, பெரிய கேள்வி இருக்கு. ஏன்னா ஆப்ஷன்ல ஒரு டீம் உட்காரும் போது நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுவாங்க சரிங்களா. ஒரு டீம் எடுக்கிறதுக்கு முன்னாடி காம்பினேஷன் அதுன்னு பார்ப்பாங்க. அதுல முக்கியமா டிஸ்கஸ் பண்ண வேண்டிய முதல் விஷயம் ஹோம் கண்டிஷன்ஸ். அதுக்கு ஏத்தாப்புல டீம் எடுக்கணும் அப்படின்ட்டு தான் ஆப்ஷன் டேபிள்ல உட்காருவாங்க. மெஜாரிட்டி ஆஃப் த டீம்ஸ் அதுக்கு ஏத்தாப்புல தான் எடுப்பாங்க. ஆனா ஒரு ஹோம் கண்டிஷன், ஒரு ஹோம் டீம் அவங்களுக்கு ஃபேவரா இல்ல, அந்த கண்டிஷன்ஸ் ஃபேவரா இல்ல அப்படின்றப்போ சஃபர் பண்ணதான் செய்வாங்க. ஆக்சுவலி சொல்றாங்க, ரீசெண்டா ஐபிஎல் வந்து அந்த ரூல் மாதிரி போட்டிருக்காங்க, ஹோம் கண்டிஷன்ஸ்லாம் உங்களுக்கு ஏத்தாப்புல பிச்சை வந்து மாத்திக்க முடியாதுன்னு ஏதோ பேசுறாங்க. எனக்கு அது ஷோரா தெரியல. ஏன்னா ஓவர் த இயர்ஸ் நான் பாத்திருக்கேன், ஃபர்ஸ்ட் சீசன்ல இருந்தே சேப்பாக்குனா ஸ்பின் எடுக்கும், ஃபர்ஸ்ட் சீசன்ல இருந்தே கொல்கட்டானா ஸ்பின் எடுக்கும், இப்படிதான் இருந்திருக்கு பிச்சஸ். அந்த அதுக்கு ஏத்தாப்புல தான் வந்து ஃபோர்ட்ரஸா மாத்திருக்காங்க சில டீம்ஸ். ஆல் ஆஃப் அ சடன் இப்போ அந்த கண்டிஷன்ஸ் வந்து நாங்க உங்களுக்கு ஃபேவரா கொடுக்க மாட்டோம், எல்லாமே ஈக்குவலா இருக்கும் அப்படின்ற பட்சத்துல அப்போ அது முன்னாடியே சொல்லிட்டாங்கன்னா ஆப்ஷன்லயே எல்லாரும் ஈக்குவலா டீம் எடுப்பாங்க. இது ஒரு விஷயம். அது வந்து மாறி இருக்கு. நம்ம நேத்தி வந்து நீ சொன்ன மாதிரி பிட்ச் கொஞ்சம் ஸ்லோவா இருந்துச்சு கொல்கட்டா மேட்ச்ல, அதே மாதிரி மீதி வீடியோஸ்லயும் மாறுமா, ஹோம் கண்டிஷன்ஸ் திரும்ப அவங்களுக்கு வருமானதை நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். சோ இப்ப நம்ம கேகேஆர் பார்த்தோமா, கேகேஆர் மாதிரி சிஎஸ்கே டீம்ல வந்து ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. அதாவது தோனி வந்து எங்க நம்பர் 9 ஆடிட்டு இருக்காரு, அஸ்வின் எல்லாம் முன்னாடி ஆட வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப அந்த மாதிரி ஒரு ரன்சேஸ், பெரிய ரன்சேஸ் இருக்கப்போ ஏன் தோனி வந்து கீழே ஆடுறாரு அப்படின்ற மாதிரி நிறைய சர்ச்சைகள் போயிட்டு இருந்துச்சு. அப்போ நம்மளுமே வந்து பேசியிருந்தோம் ஒரு வீடியோல, சிஎஸ்கே ஆர்சிபி மேட்ச் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு டீகோட் பண்றப்போ இந்த விஷயத்த பேசியிருந்தோம். லைக் வந்து ஃபேன்ஸ் ஆர் நாட் ஹாப்பி, அந்த மாதிரி ஒரு ரன்சேஸ்ல எதுக்கு அஸ்வின் ஆட வைக்கிறீங்க முன்னாடின்ற மாதிரி. அதுக்கு அப்படியே வந்து மாத்திக்கிற மாதிரி தோனி அடுத்த மேட்ச்லயே வந்து ஜடேஜாக்கு அப்புறம் ஆடி இருப்பாரு. சோ அப்பவுமே வந்து சில பேர் எல்லாம் போட்டு அடிச்சுட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி ஜேமி ஒருத்தர் மேல ஆட வச்சு தோனி அதுக்கப்புறம் ஆட வச்சிருக்கலாம்னு சொல்லிட்டு. பட் ரன்சேஸ் வாஸ் நாட் சக்சஸ்ஃபுல், அது வந்து சொல்லியே ஆகணும். லைக் தோனி மேல ஆனாலும் கீழே ஆனாலும் சிஎஸ்கேவோட மிடில் ஆர்டர் வந்து
காணும். சோ அதை வந்து எப்படி சிஎஸ்கே ஃபிக்ஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல. ஆமா, இது சூப்பரா சொன்னேன். இதுதான் அடுத்த நான் பேச வேண்டிய பாயிண்ட். சிஎஸ்கேவோட டீம்ஸ் பொறுத்து தான் இப்போ ஆக்சுவலி இந்த நிறைய சேஞ்சஸ் இருக்கும்னு எதிர்பார்க்கறாங்க. அண்ட் அதுலயும் ஸ்பெசிஃபிக்கா யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கு இந்த மேட்ச்ல அப்படின்ட்டு பேசிட்டு இருக்காங்க. அதுலயும் ஸ்பெசிஃபிக்கா ஷேக் ரஷீத் ஒரு ஆந்திரா பிளேயர் இருக்காரு, அவரு வந்து டெபியூ பண்ண வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவர் வந்து எக்ஸ்டெண்டட் நெட் செஷன் வந்து ஆடி இருக்காரு போல. அண்ட் ஃபிளெமிங் தோனி எல்லாமே வந்து நிறைய வந்து இன்புட்ஸ் கொடுத்துருக்காங்க போல நெட்ஸ்ல. இதை வந்து ஃபேமஸா போயிட்டு இருக்கு. அண்ட் இவர் மட்டும் இல்லாம ஆண்ட்ரே சித்தார்த் தமிழ்நாடு வீரர், அவருக்குமே ஒரு டெபியூ கிடைக்க வாய்ப்பு இருக்கு. டாப் ஆஃப் தி ஆர்டர் ரிப்ளேசிங் ராகுல் திரிபாதி அப்படின்னு பேசுறாங்க. அவர் பாக்கிறதுக்குமே ரச்சின் ரவீந்திரா மாதிரி தான் இருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். ரச்சின் ரவீந்திரா வித் ரச்சின் ரவீந்திரா 2 பேரும் ஓப்பனிங் காம்பினேஷன் பண்ண போறாங்க. 2 பேரும் பார்க்க ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு சொன்னேன். பட் அது நடக்குமா தெரியாது. ஏன்னா சிஎஸ்கே அந்த மாதிரி பண்ணுவாங்களான்ற அவங்கப்பட்ட பிரான்சைஸ் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச அவங்க ராகுல் திரிபாதிக்கு இன்னொரு சான்ஸ் கொடுப்பாங்கன்னு பர்சனலா தோணுது. ஒருவேளை அப்படி கொடுக்கல அப்படின்னா இந்த சேஞ்சஸ் எதிர்பார்க்கலாம். சரி, ஓகே, பேட்டிங் பத்தி பேசிட்டு பேட்டிங் விட்டுருவோம். இதுல இன்னொரு விஷயம் என்ன வந்து ஆன்லைன்ல பேசிட்டு இருக்காங்கன்னா, ரவிச்சந்திரன் அஸ்வின் இந்த டீமுக்கு தேவையா அப்படின்ற ஒரு கேள்வி. ஏன்னா அவரோட இம்பாக்ட் வந்து அந்த அளவுக்கு இருக்க மாட்டேங்குது அப்படின்னு பேசுறாங்க. அண்ட் அது நம்மளுமே ஆக்சுவலி சிஎஸ்கே ஆர்சிபி மேட்ச் அந்த ரேண்ட் போட்டிருந்தோம்ல, அதுல கமெண்ட்ஸ்ல போட்டிருந்தாங்க. நம்ம அஸ்வினுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தோம். இல்லைங்க 2 மேட்ச் தான் முடிஞ்சிருக்கு, அதுக்குள்ள அப்படி பேசுறது தப்பு, அவர் எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் ஆகும், சேப்பாக்குள்ள ஸ்பெஷலா யூஸ் ஆகும் அப்படின்ட்டு. பட் ஆஃப்டர் ராஜஸ்தான் மேட்ச் நாங்களும் ஒத்துக்கிறோம். லைக் அஸ்வின் வந்து மேபி அவுட் சைட் சென்னை யூஸ் பண்றது எனக்கு தெரிஞ்சு தேவையில்லாதான். தான் அவருக்கு பதில் அன்சுல் கம்போஸ் கொண்டு வரலாம். பட் இது பிரச்சனை இல்லைங்க. இது வந்து போயிட்டு இருக்கிற இதே சமயத்துல பீடாக் இருக்காருல்ல, அவரோட சேனல்ல அவரு வந்து அஸ்வினை வந்து சப்போர்ட் பண்ணி அஸ்வின் வந்து கரெக்டா தான் போட்டாரு, அவரை யூஸ் பண்ண விதம் தான் தப்பு அப்படின்ட்டு ஆணித்தரமா சொல்லியிருந்தாரு. யோ முட்டு கொடுக்காதையா பீடாக் அப்படின்ட்டு ஆன்லைன்ல பயங்கரமா போட்டு பீடாக் சார் அடிச்சிட்டு இருந்தாங்க. சோ இங்க பீடாக் முட்டு கொடுத்தது சரியா தப்பான்னு கேட்டீங்கன்னா, எங்க ஒப்பீனியன்ல அது ஒரு ஃப்ரெண்டை சப்போர்ட் பண்றாரு, அவ்வளவுதான். அஸ்வினும் பீடாக்கும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஃப்ரெண்டை சப்போர்ட் பண்ணி பேசுறாரு, தப்பான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தப்பே கிடையாது, சரிங்களா? ஆனா அவர் அதை அங்கேயோட நிப்பாட்டி இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. பீடாக் வந்து அவரு சொல்ல வேண்டிய ஸ்டேட்மெண்ட்டை சப்போர்ட் பண்றதுக்காக பத்திரானா மேல பழைய சொல்றாரு. பத்திரானா தான் இங்க பெரிய லயபிலிட்டி சிஎஸ்கேக்கு. ஏன்னா கலீல் அகமதுக்கு ஒரு நியூ பால் பார்ட்னர் இல்ல. அந்த இடத்துல நீங்க நேத்து நிரசியோ சாம் கரனையோ ஆட வச்சீங்கன்னா நியூ பால் பார்ட்னர் கிடைப்பாங்க. அப்போ அஸ்வின் பவர் பிளேல போட மாட்டாரு. அஸ்வின் பவர் பிளேல போட்டதுனாலதான் இவ்வளவு ரன்ஸ் போனாரு. மிடில் ஓவர்ஸ்ல போட்டா அஸ்வின் இப்போவே ஒரு பீஸ்ட் தான் அப்படின்ட்டு வந்து பத்திரானா டீமை விட்டு தூக்குங்க, அஸ்வினோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. எனக்கு என்ன புரியலன்னா, அஸ்வின் சரியா போடலன்றத ஒரு ஒத்துக்கல, அது விட்டுருங்க. பத்திரானாவோட இம்பாக்ட் பாருங்களேன். ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டாவும் சரி, ராஜஸ்தானுக்கு அகேன்ஸ்டாவும் சரி, ஸ்டார்டிங்ல ஒரு ஃபர்ஸ்ட் ஓவர் எக்ஸ்பென்சிவா போட்டாலும் டெத்ல 19th ஓவர்ல 2 மேட்சுமே ஒரே ஒரு ரன் தான் கன்சிடர் பண்ணிருக்காரு. எப்படி 19th ஓவர்ல ஒரே ஒரு ரன் கன்சிடர் பண்ணிருக்காரு. ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டா 2 விக்கெட், ராஜஸ்தானுக்கு அகேன்ஸ்டா 1 விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. 4 overs 2 for 28 கொடுத்திருக்காரு. சரி, அஸ்வின் வந்து மிடில் சூப்பராவே போட்டோம். ஆனா பத்திரானாவை ரீப்ளேஸ் பண்ற அளவுக்கு அஸ்வின் வந்து அந்த இம்பாக்ட் கொடுப்பாரா? ஃபர்ஸ்ட் டெத் ஓவர்ல யார் போடுவா? அப்ப பத்திரானா தூக்கிட்ட நாதன் அலிஷா போட விடுவீங்க. அதுதான் நேத்து நாள் அவர் சொல்றாங்க. சொல்லிட்டு அவர் நியூட்ரலா வந்து அன்பயஸ்டா பேசுற ஒரு ஆளு, நல்லா வந்து இது கரெக்ட்னா இது கரெக்ட்னு பேசுற ஆளு. இவர் ஸ்டார்டிங்ல வந்து பத்திரானா மேல ஒரு ஹேட்ரட். இவர் வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் வெஸ்டாருங்க. உண்மையில இதுதான் ஒரு ப்ரெடிக்ஷன் வெஸ்டாரு. பத்திரானா வந்து இந்த சீசன் வந்து ஊத்தி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வந்து சீசன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பத்திரானா கொஞ்சம் வந்து டவுன் ஃபாலா தான் இருந்தாரு. அவர் பிராக்டிஸ் பண்றப்போ அவர் ஸ்ரீலங்கா மேட்சஸ் ஆடும்போது ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருந்தாரு. ஓகேங்களா? இப்போ வந்து சிஎஸ்கே வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். அவர் வந்து மிஸ்டேக்ஸ் எல்லாம் இது பண்ணிட்டு பழைய பவுலிங் ஆக்ஷன் மாதிரி எடுத்துட்டு வந்து இப்போ வந்து நல்லா போட பாக்குறாரு பத்திரானா. அதை அக்செப்ட் பண்ணிட்டு போங்களா. எதுக்கு இப்போ வந்து உங்க அஸ்வின் உங்க ஃப்ரெண்டு நீங்க சப்போர்ட் பண்றீங்க, அதுக்கு பத்திரானா தூக்கி போட்டு பேசுவீங்களா நீங்க? அவர் தான் சிஎஸ்கே பவுலிங் லைனப்னு ஒண்ணு தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிறது பத்திரானா. ஒரு த்ரெட்னா அது பத்திரானா தான் மட்டும்தான். பத்திரானா 100 2 பேரும் சொல்லிக்கலாம். சோ பீடாக் வந்து இது மாதிரி சொன்னார்ல. அதே மாதிரி சிஎஸ்கே ஸ்கவுட்டிங் டீம் வந்து வித்யுத் சிவராமகிருஷ்ணன் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அவரு ஒரு இன்டர்வியூ போயிருக்காரு போல. அங்க வந்து நாங்க இந்த மாதிரி பிரியான்ஸ் ஆரியாவா இருக்கட்டும், கிங்ஸ் லோன் பஞ்சாப் சூப்பரா பேட்டிங் ஆனவர், அண்ட் அனிகேத் வர்மா எஸ்ஆர்எச் வந்து கரெக்ட் எடுத்துட்டு இருக்காருல அவரா இருக்கட்டும், ஸ்வஸ்திக் சிகாரா ஃப்ரம் ஆர்சிபி, இவங்க எல்லாம் நாங்க வந்து ஸ்கவுட் பண்ணி லைக் டொமஸ்டிக் லீக்ஸ்ல பார்த்து அங்க நேர்ல மேட்ச் எல்லாம் பார்த்து நாங்க வந்து நேம்ஸ் வந்து சிஎஸ்கே டீம் கொடுத்தோம். ஆனா அவங்க எடுத்தது வந்து டிஃபரெண்ட் செட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் தான் அப்படின்றத சொல்லியிருப்பாரு. இது வந்து லைக் 2 சைட்ஸ் இருக்கு. நம்ம வந்து சிஎஸ்கேன்றது ஒரு பிரான்ச்சைசி கிரிக்கெட், ஐபிஎல்ன்றது ஒரு மணி ரிலேட்டடான ஒரு பிசினஸ். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது சிஎஸ்கே வந்து இந்த மாதிரி பிளேயர்ஸ் யங்ஸ்டர்ஸ் வந்து விளையாட வச்சே ஆகணுமா அப்படின்றது ஒரு ஆப்ஷன் தான். ஏன்னா அவங்க வந்து அவங்க அட் எண்ட் ஆஃப் தி டே இஸ் பிசினஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட். மக்கள் வந்து என்டர்டைன் பண்ற ஒரு இண்டஸ்ட்ரியா மாறிடுச்சு. ஐபிஎல்ன்றது ஒரு என்டர்டைன் பண்ற ஒரு டோர்னமெண்டா மாறிடுச்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது இத்தனை வருஷமா தேர் சக்சஸ் வித் தேர் ஃபார்முலா. லைக் நாங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் வச்சு விளையாடி நாங்க சக்சஸ் எடுப்போம் அப்படின்ற மாதிரி தே ஹேவ் தேர் ஓன் யூனிக் ஃபார்முலான்ற மாதிரி அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு ஹேண்ட்ல பாத்தீங்கன்னா வந்து இது வந்து என்னதான் ஒரு பிரான்ச்சைசி கிரிக்கெட்டா இருந்தாலுமே இது வந்து டொமஸ்டிக் லீக். இங்க வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து வாய்ப்பு தந்தே ஆகணும். இது வந்து ஒரு கண்ட்ரிக்குமே நல்லது. அதே மாதிரி ஒரு டீமோட ஃபியூச்சருக்குமே இப்போ யங்ஸ்டர்ஸ் வந்து க்ரோ பண்ணீங்கன்னா அந்த டீம்லயே உங்க கூட டிராவல் ஆவாங்க. அந்த யங்ஸ்டர் வந்து உங்க டீமோட இருக்கும்போது அது ஒரு வேற மாதிரி பாண்டிங்கா இருக்கும். நல்ல ஒரு க்ரோ ஆவாங்க அந்த பிளேயர்ஸ் வந்து டீமோட அப்படின்றது இன்னொரு ஆஸ்பெக்டா இருந்தாலுமே இதை நம்ம வந்து டிபேட் தான் பண்ண முடியும் பாயிண்ட்ஸை வச்சு, தவிர்த்து ஒரு கன்க்ளூஷன் வர முடியாது. அட் எண்ட் ஆஃப் தி டே இது ஒரு பிரான்ச்சைசி கிரிக்கெட், இது ஒரு பிசினஸ் மேக் பண்ற ஒரு கேம் மாதிரி ஆனதுனால இதை வந்து நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்க தாட்ஸ் வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சோ இந்த விஷயம் நடந்துச்சா, அதுக்கப்புறம் சிஎஸ்கே ஆர்சிபி மேட்ச் நடந்துச்சுல, அது மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஜிதேஷ் சர்மா வச்சு ஒரு இன்டர்வியூ எடுத்திருந்தாங்க.
லைக் வாட் இஸ் த ஒன் திங் யூ லைக் டு ரிமெம்பர் இன் சென்னை அப்படின்னு கேட்டப்போ அவர் ஜாலியா ஸ்போர்ட்டிவா சொல்லியிருப்பாருங்க. தோசை, இட்லி, சாம்பார், சட்னின்னு சொல்லிட்டு அந்த ஃபேமஸா ஒரு பாட்டு போச்சுல ரீல்ஸ் எல்லாம், அந்த பாட்டை வந்து பாடியிருப்பாரு. அது வந்து ஆர்சிபி எடுத்து போஸ்ட் பண்ணிருப்பாங்க. சோ மேட்ச் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சிஎஸ்கே ஆர்சிபி மேட்ச் வந்து ஜிதேஷ் சர்மா சரியா பிரகாசிக்காத காரணத்தினால் அவர் அவுட் ஆயிட்டு பெவிலியனுக்கு வந்துட்டு இருந்தப்போ அந்த பாட்டை வந்து டிஜே குசும்புக்கார அந்த பாட்டை போட்டுட்டா எல்லாம் வந்து ஃபேன்ஸ் எல்லாம் வந்து செம்ம கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து நல்லா போச்சு, வைரல் ஆச்சு. சோ அது அந்த ஒரு விஷயம் வந்து லைக் சில பேர் வந்து ஒரு ஒப்பீனியன்ஸ் வச்சிருக்காங்க. நீங்க தான் வந்து தோசை சாம்பார்லாம் சாப்பிடுவீங்க, உங்க ஊர்ல தான் வந்து மசால் தோசை உங்க ஊர்ல தான் மைசூர் மசால் தோசைன்னு ஃபேமஸா இருக்கு, எப்படி நீங்க வந்து ஒரு தோசை இட்லி வச்சு எங்களை கலாய்க்கலான்ற மாதிரி தான் அப்படி கம்மி ஆயிடுச்சு அவர் பேசுனது அப்படின்ற மாதிரி ஒரு சைடு சொல்றாங்க. இன்னொரு சைடு வந்து ஸ்போர்ட்டிவா என்ன சொல்றாங்கன்னா, அவர் நார்த் இந்தியன், சவுத் இந்தியால அவர் வந்து என்ன பாத்துருக்காரு, இந்த தோசை இட்லி தான் வந்து பாத்துருப்பாரு, அது சவுத் இந்தியா ஞாபகம் வச்சுட்டு அவரு கேஷுவலா தானே சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த மாதிரி மாத்தி மாத்தி ரெண்டு சைடுமே வந்து கொஞ்சம் சில பேர் சீரியஸா எடுத்துக்கிறாங்க, சில பேர் காட் அஃபண்டட், சில பேர் வந்து ஸ்போர்ட்டிவ் அவர் ஒரு கேஷுவலா சொல்லிட்டாருப்பா விட்டுருப்பா, சில பேர் வந்து ஆர்சிபி தான் இதை வந்து வேணுட்டே அவர் நார்மலா சொன்ன விஷயத்த வந்து இது பண்ணி விட்டாங்க, பெருசாக்கி விட்டாங்க, எங்களை வந்து அட்டாக் பண்றாங்க வச்சுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் விட்டுருங்க, இது ஒரு ஜாலியான ஒரு விஷயம், இது வந்து சொல்லணும்னு நினைச்சோம். சோஷியல் மீடியா ஆர்சிபி பேசும்போது ஆர்சிபி ஹஸ் பிகம் த மோஸ்ட் ஃபாலோட் ஐபிஎல் பிரான்ச்சைசி, 17.8 மில்லியன். நான் சொல்றது 2 நாள் முன்னாடி இப்ப செக் பண்ணல, பட் சிஎஸ்கே வந்து மோஸ்டா இருந்தாங்க 17.7ல, இப்போ ஆர்சிபி அவங்களை ஓவர்டேக் பண்ணி 17.8 மாறி இருக்கு. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். அவங்க வந்து சிஎஸ்கேவை கிரவுண்ட்ல மட்டும் தோக்கடிக்கல, சோஷியல் மீடியால தோக்கடிச்சிருக்காங்கன்றத இங்க நான் பதிவு பண்ணிக்கிறேன். இந்த மேட்ச்லயுமே லாலிபாப்பை வந்து எடுத்துட்டு வந்தாங்க, லாலிபாப் மாதிரி பேனர்லாம் எடுத்துட்டு வந்து காட்டினாங்க, நிறைய சர்ச்சைகள் போயிட்டு இருந்துச்சு. நாங்க போன வீடியோலயுமே ஆக்சுவலி நாங்க மென்ஷன் பண்ணது வேற, நான் ஸ்டேடியம் போயிருந்தோம், எனக்கு பக்கத்துல நிறைய பேர் லாலிபாப்ஸ் எடுத்துட்டு வந்திருந்தாங்க, ரியல் லாலிபாப், அதை நாங்க மென்ஷன் பண்ணியிருந்தோம். அந்த லாலிபாப்பை வந்து ஃபேமஸ் ஆச்சு பாத்தீங்களா, அது உண்மையான கேட்டீங்களா, அது வந்து இல்ல, அது ஆக்சுவலி ஏ ஜென்ரேட்டர் தான். நீங்க சேப்பாக் போற ஒருத்தரா இருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவங்க பவர் பேக்கே அலோவ் பண்ண மாட்டாங்க உள்ள, அந்த அளவுக்கு செக்யூரிட்டி போட்டிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவ்வளவு பேர் லாலிபாப்ல அலோவ் பண்ணுவாங்க, லாலிபாப் தூக்கிட்டு போட்டுருவாங்களா? அது நீங்க சொல்லலாம், இது சேப்பாக்கு செஞ்சாலும் செய்வானுங்க, சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் செஞ்சாலும் செய்வானுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது, அது ஜஸ்ட். ஆனா வந்து ஃபேன்ஸ் வந்து லாலிபாப் உள்ள எடுத்துட்டு போயிட்டு அதெல்லாம் வந்து பண்ணிருக்காங்க, அந்த குசும்பெல்லாம் வந்து பண்ணிருக்காங்க. சிஎஸ்கே ஆர்சிபி விட்டுரும், அடுத்து சிஎஸ்கே ஆர்ஆர். இந்த மேட்ச் பத்திலாம் ஒண்ணும் பாக்குறதுக்கு இல்ல. இந்த மேட்ச் முடிஞ்சிட்டு நாங்க ஆக்சுவலி சிஎஸ்கே ஆர்சிபி ரேண்ட் வீடியோ ஒன்று போட்டிருந்தோம், சரிங்களா? அதுல வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, ப்ரோ இங்க பாருங்க, சிஎஸ்கே மேட்ச் முடிச்சதுக்கு அப்புறம் நெட் ரன் ரேட் நீங்க பாத்தீங்களா, பாயிண்ட்ஸ் டேபிள்ல நெட் ரன் ரேட் டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது நாங்களும் போய் செக் பண்ணோம். மேட்ச் ஸ்டார்டிங்ல -1.1 இருந்த நெட் ரன் ரேட் சிஎஸ்கேக்கு, மேட்ச் தோத்தாலுமே -0.7 மாறி இருக்கு. எப்படா ஒரு டீம் வந்து மேட்ச் தோத்ததுக்கு அப்புறம் பாசிட்டிவ்ல போகும், அதாவது பாசிட்டிவ்னா +0.4 உங்களுக்கு ஆட் ஆயிருக்கு. எப்படா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது ராஜஸ்தானுக்கு பாத்தீங்கன்னா +0.7 ஆட் ஆயிருக்கு. அதுவுமே எப்படின்னு தெரியல, ஏன்னா இப்போ இங்க என்ன மைனஸ் ஆகுதோ அது அங்க பிளஸ் ஆகும். இட்ஸ் ஹவ் நெட் ரன் ரேட் வொர்க்ஸ். நெட் ரன் ரேட்டோட ஃபார்முலா நாங்க இதுல போடுறோம், சரிங்களா? நாங்க இதுதான் வந்து ஃபார்முலா, இது வச்சு தான் கால்குலேட் பண்ணோம். எங்களுக்கு தெரிஞ்சு அது ஏதோ மிஸ்டேக் நடந்த மாதிரி தான் எங்களுக்கு இருந்துச்சு, ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் த மேட்சஸ் நாங்க இதே தான் ஃபாலோ பண்ணோம், கரெக்டா இருக்கும். பட் இந்த மேட்ச்ல ஏதோ ஒரு மிஸ்டேக்கா என்னன்றது எனக்கு தெரியல பர்சனலா. உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, இல்லடா பரத் இப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ஸ்ல போடுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். என்னடா சிஎஸ்கே பத்தியே பேசிட்டு இருக்க, மும்பை பத்தி பேச மாட்டியா அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. மும்பை பத்தி பேசுறதுக்கு மும்பை கேகேஆர் மேட்ச் ஜெயிச்சாங்க, சூப்பரான மேட்ச், அது எல்லாருமே தெரியும், பாத்துருப்பீங்க. அதுக்கு முன்னாடி ஜிடி கூட நடந்த மேட்ச் வந்து நம்ம தோத்துருப்போம், மும்பை இந்தியன்ஸ் தோத்துருப்போம். அப்போ ஒரு சம்பவம் நடந்துச்சு மேட்ச்ல. ஹர்திக் பாண்டியா வந்து பேட்டிங் ஆடிட்டு இருக்க சொல்ல சாய் கிஷோர் போலிங் போட்டுட்டு இருப்பாரு. ஒரு டெட் ஸ்டார் பேரு எப்படி டெத் ஸ்டார் கொடுத்தாரா சாய் கிஷோர், அப்படின்ட்டு எல்லாம் ஒரு ஆளே கிடையாது, ஒரு கர்ஸ் வேர்ட் யூஸ் பண்ணி போப்போம் அப்படின்ட்டாரு. சாய் கிஷோருமே வந்து கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் அப்படி போச்சுங்க, அது பெரிய விஷயமா இல்ல, 2 பேர் ஏதோ மூஞ்சி காமிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமே வந்து 2 பேரும் ஹேண்ட் ஷேக் கொடுத்து கட்டி பிடிச்சிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க, எதுவுமே நடக்காத மாதிரி. அதுக்கப்புறம் போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல வந்து சாய் கிஷோர் மென்ஷன் பண்ணிருப்பாரு, இது மாதிரி நாங்க கிரவுண்டு வெளில ஃப்ரெண்ட்ஸ் தான், கிரவுண்டு வந்துட்டா எல்லாருமே என்னோட ஆப்போனன்ட் தான், எதுவுமே கிடையாது எங்களுக்குள்ள அப்படின்ற மாதிரி கிளியரா சொல்லியிருப்பாரு. இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் இப்போ முந்தானத்து நடந்த மேட்ச்ல நடந்துச்சு. திக்வேஷ் ரத்தி இருக்காருல்ல, லக்னோ பவுலர், அவரு வந்து பிரியான் ஷாரியாவை வந்து விக்கெட் எடுத்துட்டு ஒரு சென்ட் ஆஃப் ஒன்று கொடுத்தாரு. இந்த மாதிரி அவர்கிட்ட போய் டிக் டிக் அப்படின்னு கொடுத்தாரு. 2 பேரும் டெல்லி பிரீமியர் லீக்லயும் 2 பேரும் ஷைன் ஆனாங்க. ஸோ அதனால வந்து ஒரு ரைவல்னால அவர் போயிட்டு ஃப்ரெண்ட்லியா ஈடு பண்ணிருப்பாரு. அது வந்து அவர் பேக் ஃபயர் ஆயிடுச்சு. ஏன்னா மேட்ச் தோத்ததுக்கு அப்புறம் இன்னும் ஒரு செட் ஃபேன்ஸ் வந்து அது அவருக்கே பண்ணி காட்டினாங்க, கிளம்பி ஜெயிச்சதுக்கு அப்புறம் எல்லாம் அது அப்படின்னு பண்ணி காமிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவருக்கு 25% ஆஃப் மேட்ச் ஃபீ வந்து ஃபைனா போட்டிருக்காங்க. இங்கேயும் முடியல, ஒரு டிமெரிட் பாயிண்ட் அவருக்கு ஆட் இருக்கு. சும்மா ஜாலியா பண்ண போற ஒரு செலிப்ரேஷன் பேக் ஃபயர் ஆயிடுச்சு. ரொம்ப எக்ஸ்பென்சிவ் காஸ்டா மாறிடுச்சு அவருக்கு. இதெல்லாம் நடந்துட்டு இருந்தப்போ சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்து இனிமேட்டு ஹைதராபாத்ல விளையாட மாட்டாங்களா, ஹைதராபாத் விட்டு வெளில போறாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய சர்ச்சைகள்லாம் வந்துட்டு இருந்துச்சு. இது காரணம் வந்து என்னன்னா, HCA ஹைதராபாத் கிரிக்கெட் அசோசியேஷன் வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்து எப்பவுமே அவங்க பிரான்சைசி கிரிக்கெட்ஸ்ல வந்து கிரவுண்ட் அந்த கிரிக்கெட் அசோசியேஷன் வந்து டிக்கெட்ஸ் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி 3000 சம்திங் டிக்கெட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. எல்லாம் ஒரு மேட்ச்க்குமே வந்து கோட்டா மாதிரி கொடுத்துருவாங்க. இதை வந்து எங்களுக்கு ஜாஸ்தி டிக்கெட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி இருக்காங்க. பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட வச்சு
HCA வந்து ஹைதராபாத் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்து மிரட்டி இருக்காங்க டிக்கெட் ஜாஸ்தியா கொடுங்கன்னு சொல்லி. இதனால மன உடைச்சலுக்கு ஆளான நம்ம சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் நான் ஊரை விட்டே போறேன்னு சொல்லிட்டு வைசாகப்பட்டினம் போற மாதிரி இருந்திருப்பாங்க போல. ஏன்னா அது ஆல்டர்னேட்டிவ் கிரவுண்டு. அப்புறம் சன்ரைசர்ஸ் வைசாகப்பட்டினமா இருப்பாங்க போல, என்னன்னு அதெல்லாம் தெரியல. அந்த மாதிரி ஊரை விட்டே போறன்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அப்புறம் வந்து உனக்கு என்னதான்டா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து மிரட்டி உனக்கு டிக்கெட் தானே பிரச்சனை, சரி விடு நீ கொடுக்கறதே கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுமூகமான ஒரு சால்வ் பண்ணிட்டாங்க. நீ வந்து மும்பை இந்தியன்ஸ் பத்தி ஒண்ணு பேச மாட்டீங்களா அப்படின்னு கேட்கும் போது நான் ஒரு நோட் பண்ணேன். நான் வந்து ப்ளூ போட்டிருக்கேன், நீ வந்து எல்லோ போட்டிருக்க. சரி ஓகே, நான் இந்த ப்ளூ போடும்போது அப்படியே ரோஹித் சர்மா பத்தி பேசிடுறேன். ரோஹித் சர்மாவோட அமேசிங் ஃபார்ம்ல இருக்காருங்க. என்னடா சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நிறைய கலாச்சிட்டு இருக்காங்க. அதாவது ஜியோ ஸ்டாரோட ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் எண்ட் ஆகிறதுக்குள்ள அவருக்கு இன்னிங்ஸே முடிஞ்சிருது, ரொம்ப வந்து சந்தோஷமா இருக்கு ஆர்சிஆர் ரோஹித் சர்மா ஃபேன்ஸ்க்கு அப்படின்னு நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா அவர் ஃபீல்டிங்கும் பண்றது இல்ல அப்படின்னு இருக்கிறப்போ மைக்கேல் வாகன் அகைன் ஸ்ட்ரைக்ஸ் பேக். அவர் வந்து ஒரு பகிரங்கமா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. ரோஹித் சர்மான்ற ஒரு பேரு, அந்த பேர் மட்டும் இல்லைன்னா இன்னும் அவர் தூக்கிருப்பாங்க எந்த பிளேயரா இருந்தாலும் மும்பை இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ரியாலிட்டியுமே அதுதான். மும்பை இந்தியன்ஸ் அந்த மாதிரி பேக் பண்ணவே மாட்டாங்க. நிறைய யங்ஸ்டர்ஸ் நம்ம பார்த்திருக்கோம். ஒரு பிளேயர் பர்ஃபார்ம் பண்ண வச்சுப்பாங்க, இல்லைன்னா தூக்கிடுவாங்க. மோஸ்டா 4-5 மேட்ச் சொதப்பினா அது கண்டிப்பா டீம் ஓட்டு தூக்கிடுவாங்க. அது சில பேர் பாப்பாங்க, ஆனா இந்த அளவுக்கு எல்லாம் யாருமே எந்த பிளேயருமே பார்க்க மாட்டாங்க. ஆமா, சோ ரோஹித் சர்மாக்கு அது ரோஹித் சர்மான்ற பேர்னாலதான் இவ்வளவு சலுகைகள் வந்து இருக்கு. நீ இம்பாக்ட் பிளேயரா வந்தா மட்டும் போறோம், நீ ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஆடினா போறோம் அப்படின்ட்டு ரியாலிட்டி அதுதான். ஆனா ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணி ஆகணுங்க. ரோஹித் சர்மா வந்து என்னதான் இம்பாக்ட் பிளேயரா இருந்தாலுமே அவர் அந்த கேமுக்கு வந்து அவர் எவ்வளவு இன்வால்வ்டா இருப்பாருன்றது நிறைய விஷுவல்ஸ்ல நம்ம பார்த்தோம், தெரிஞ்சு. செகண்ட் மேட்ச் தோத்தப்போ கூட வந்து அவர் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல வந்து எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசுறதா இருக்கட்டும், நீங்க என்னதான் இது தோல்வியா இருந்தாலுமே நீங்க யூ ஷுட் நெவர் ஃபர்கெட் டு ஸ்மைல் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணிருப்பாரு. லைக் இது மாதிரி மோட்டிவேட் பண்றது, டீம் மெம்பர்ஸ் மோட்டிவேட் பண்றது, எங்கேஜிங்கா அவரால் டீமுக்கு நம்ம ஃபீல்ட்ல வந்து என்ன பண்ண முடியும். செகண்ட் மேட்ச்ல வந்து ஃபீல்ட்ல இருந்தாரு. அப்ப வந்து ஹர்திக் பாண்டியா வந்து அவர்கிட்ட சஜஷன்ஸ் கேட்டு அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதா இருக்கட்டும், ட்ரெண்ட் போல்க்கு சஜஷன் எல்லாம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பிளேயர்ஸ் நார்மலா பேசுறதா இருக்கட்டும், சஜஷன்ஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி அவரால் முடிஞ்ச அளவுக்கு அவர் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு தான் இருக்காரு. லைக் அவருக்கு மும்பை இந்தியன்ஸ்ன்றது அவர் சொந்த ப்ராப்பர்ட்டி மாதிரி அவர் எடுத்துக்கிட்டாரு. மும்பை இந்தியன்ஸ் மட்டும் இல்ல, மறக்காதீங்க இந்தியன் கேப்டனுமே அவரு தான், சரிங்களா? சோ அந்த அடுத்த வர யங்ஸ்டர்ஸ்க்கு அது கண்டிப்பா பண்ணுவார். யாரா இருந்தாலுமே ஒரு கேப்டன் மெட்டீரியல் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் கண்டிப்பா அதை பண்ணுவாங்க. ரோஹித் சர்மா அது பண்றாரு, அதெல்லாம் டவுட்டே கிடையாது. கிரிட்டிசைஸ் பண்றது அவர் பேட்டிங் ஃபார்ம் மட்டும்தான், அதை பத்தி மட்டும் எல்லாம் பேசுறாங்க. பட் யா, சோ அவர் கண்டிப்பா வருவாருங்க. கம் பேக் டு ஃபார்ம்ன்ற நம்பிக்கை வந்து எங்களுக்கு இருக்கு. சிஎஸ்கே ஃபேனா சொல்லக்கூடாது, பட் ரோஹித் சர்மா ரோஹித் சர்மாங்க. வான்கடையில அவர் அடிச்சு ஆர்சிபி அடிப்பாருங்க. என்ன பொறுத்தவரைக்கும் ரோஹித் சர்மாக்கு ஃபார்ம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. அவர் வந்து ஆடுவாரு, எப்பயாவது ஆடுவாரு, எல்லாம் ரொம்ப மோசமா ஆடுவாரு, அவ்வளவுதான். ஆஸ் ரோஹித் சர்மா ஃபேன் இதுதான் உண்மைங்க. நானும் நிறைய பாத்துட்டேன். அவருக்கு ஃபார்ம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது, அவ்வளவுதான், முடிஞ்சு. அவர் அவ்வளவுதான். அவர் அடிச்சா நம்ம சந்தோஷமா பாக்கலாம், இல்லன்னா அடிக்கலன்னா அது ஏத்துக்கணும், அவ்வளவுதான். நம்ம தினேஷ் கார்த்திக் இருக்காருல்ல, அவர் வந்து சமீப ஒரு நேர்காணல்ல வந்து மென்ஷன் பண்ணிருப்பாரு, ரஜத் பட்டிடர் வந்து சூப்பரா காமா வந்து கேப்டன்சி பண்ணிட்டு இருக்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட்டிடர் நான் இவ்வளவு சீக்கிரம் நான் சொல்லக்கூடாது ஒரு பிளேயரை பத்தி, லைக் சொல்றதுக்கு கரெக்டா இருக்குமான்னு தெரியல. ஆனா வந்து பட்டிடர் கிட்ட நான் தோனி கிட்ட பார்த்த சில விஷயங்களை வந்து பட்டிடர் கிட்ட பார்க்க முடியுது. இந்த வே ஹி ஹேண்டில்ஸ் சிச்சுவேஷன்ஸ், ஒரு பவுலரை வந்து அவர் பேக் பண்ற விதம் வந்து சூப்பரா இருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணிருப்பாரு. லைக் என்னதான் வந்து ஒரு பவுலர் வந்து பயங்கரமா அடிச்சிட்டாலுமே, நானா ஒரு கேப்டன்சி, அவர் தினேஷ் கார்த்திக் சொல்லியிருப்பாரு, நானா ஒரு கேப்டனா இருக்கும்போதுமே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அந்த பவுலர் வந்து பேக் பண்ணி பேசி போட வைக்கிறது. ஆனா அது வந்து நல்லா பண்ணிட்டு இருக்காரு. பத்திதர் என்னதான் உள்ள நினைச்சிட்டு இருக்காரோ அது வேற விஷயம். ஆனா ரியாக்ட் பண்ற விதம், அந்த சிச்சுவேஷன்ஸ் ஹேண்டில் பண்றது ரொம்ப கூலா ஹேண்டில் பண்றாருன்றது தினேஷ் கார்த்திக் வந்து மென்ஷன் பண்ணிருப்பாரு. நல்ல ரிசல்ட்டா வரும்னு ஆர்சிபிக்கு நம்புவோம். கோலி ஃபேன்ஸ் டிகட் அப்ப எங்கால் நல்ல கேப்டன் இல்லையா? அதான விஷயம். உங்களுக்கு கப்பு தானே வேணா வாங்கி போகலாம். இப்ப ரஜத் பட்டிடார் கப் அடிச்சுட்டா கூட இப்போ ரஜத் பட்டிடார் போஸ்ட்ல போயிட்டு கமெண்ட் பண்ணுங்களா, இந்த மாதிரி கோலி இருக்கும் போது கப் அடிக்கிற சாலா நீ எப்படா கப் அடிப்ப அப்படின்னு தெரியலங்க. எப்படியாடா அவங்காலே அவங்க திட்டுவாங்க, அவங்காலே அடிப்பாருங்க. பை தி வே முகமது சிராஜோட சின்னசுவாமி கம்பேக் சூப்பரா இருந்துச்சு. 3 விக்கெட் எடுத்தாரு, சூப்பரா போட்டிருந்தாரு. அதாவது சில பேர்ல வந்து ஏன்டா தூக்குறீங்கிற அளவுக்கு வருத்தப்பட வைக்கிறாங்க அந்த டீம். அதுல சிராஜ் வந்து ஒரு பெரிய வேலையா பார்த்து விட்டு போயிட்டாரு, மேன் ஆஃப் த மேட்சே வாங்கிட்டு போயிட்டாரு. இதோட ஐபிஎல் செய்திகள் அவ்வளவுதான். நம்ம அப்படியே இன்டர்நேஷனல் பக்கம் வந்து போட்டியை கட்டிட்டு போயிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இந்தியாவோட டொமஸ்டிக் ஷெட்யூல வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க பிசிசிஐ. இந்த இயரோட வெஸ்ட் இண்டீஸ் அகைன்ஸ்டா டெஸ்ட் மேட்ச் இருக்கு, சவுத் ஆப்பிரிக்கா அகைன்ஸ்டா ஒரு ஃபுல் டூரே இருக்கு, ODI T20 டெஸ்ட் அப்படின்ட்டு. இதுல வந்து நம்ம நோட் பண்ணக்கூடிய வந்து 2 விஷயம். ஒன்னு வந்து கவாத்தி வந்து ஒரு நியூ டெஸ்ட் வென்யூவா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ நம்ம பார்த்தோம் ஐபிஎல்ல வென்யூவா இருக்கு, ரொம்ப நாளாவே T20 வென்யூவா போயிட்டு தான் இருக்கு கவாத்தி. பட் ஒரு டெஸ்ட் வென்யூவா ஃபர்ஸ்ட் டைம் வந்து மேட்ச் கண்டக்ட் பண்ண போறாங்க, சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் கண்டக்ட் பண்ண போறாங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் அப்டேட். செகண்ட் அப்டேட், முலான்பூர்ல இன்டர்நேஷனல் மேட்ச் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நடக்க போகுதுங்க. இதுவும் வந்து சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் தான். சோ இந்த மாதிரி 2 வென்யூ வந்து புதுசா லான்ச் பண்ணிருக்காங்க பிசிசிஐ. இட்ஸ் குட் திங். இன்னொரு திங், நம்மளுக்கு சோகமான திங் என்னன்னா, சேப்பாக்ல ஒரு மேட்ச் கூட நடக்கலங்க. புது வென்யூலாம் வந்தானே நம்ம சேப்பாக்கு மறந்துட்டாங்க. சின்னராசு வேணாம் போடா, சின்னராசு கோச்சிக்கிட்டா போகடா. ரெண்டாவது வந்து மார்ச் 31 அன்னைக்கு பிசிசிஐயோட சென்ட்ரல் கான்ட்ராக்ட் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்றதா இருந்தாங்க. பட் அது வந்து
அனௌன்ஸ் பண்ணல ஃபார் சம் ரீசன் அவங்க சொல்ல, பட் வந்து போஸ்ட்பான் பண்ணிருக்காங்க. இந்த வீக் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுல நோட்டபிள் மென்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஜஸ்பிரீத் பும்ரா, சூரியகுமார் யாதவ் இவங்களுக்குலாம் சென்ட்ரல் கான்ட்ராக்ட் A+ கான்ட்ராக்ட் கொடுக்க போறதாகவும், ஸ்ரேயாஸ் ஐயர் நம்ம முன்னாடியே சொன்னோம் வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு, ஸ்ரேயாஸ் ஐயரும் A+ கான்ட்ராக்ட் தான் இந்த வருஷம் வாங்க போறாரு அப்படின்ட்டு வந்து நிறைய பேர் சொல்றாங்க. அண்ட் நிறைய நியூ அடிஷன்ஸ் லைக் வருண் சக்கரவர்த்திக்கு வந்து ஒரு கான்ட்ராக்ட் கொடுக்க போறாங்க. அவர் வந்து நான் கான்ட்ராக்டட் பிளேயரா இருந்தாரு. அவருக்கு ஹர்ஷித் ராணாக்கும் கான்ட்ராக்ட் கொடுக்க போறாங்கன்னு சொல்றாங்க. அண்ட் அஸ்வின் வந்து கான்ட்ராக்ட்ல இருந்து தூக்கிடுவாங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. அஃப்கோர்ஸ் அவர் ரிட்டையர் ஆயிட்டாரு, ஸோ அதனால வந்து அவங்க தூக்கிடுவாங்க. நிறைய சேஞ்சஸ் இருக்கும், நாங்க அதை வந்து அப்டேட் பண்றோம் நெக்ஸ்ட் வீக்லிபீடியால ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா. ஸோ பிசிசிஐக்கு என்னன்னு தெரியல, நிறைய டிலே பண்றாங்க ரீசென்ட் டைம்ஸ்ல. பார்த்துருந்துக்கும் பிசிசிஐ கரெக்டா ஒரு விஷயம் சொன்னா கரெக்டா போடு. அடுத்து நம்ம வந்து இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து சீரீஸ்க்கு உண்டான அப்டேட். அது சீரீஸ்க்கு உண்டான அப்டேட்டான்னு கேட்டீங்கன்னா ஓரளவுக்கு தான். என்னன்னா இப்போ ஒரு இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியான்னு நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்னன்னு கூப்பிடுவோம், பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபின்னு கூப்பிடுவோம்ல, அதே மாதிரி இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து எப்பெல்லாம் நடக்குதோ அப்பெல்லாம் அவங்க பட்டோடி ட்ராஃபின்னு கூப்பிடுவோம், சரிங்களா? ஏன்னா அது வந்து இஃப்திகார் அலி கான் பட்டோடின்ட்டு இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் காமனா ஆடக்கூடிய ஒரு பேட்டர் இருந்தார் ஒரு காலத்துல. அவரு நேம் பண்ணி வச்சிருந்தாங்க ஒரு ட்ராஃபி, பட்டோடி ட்ராஃபி அப்படின்ட்டு. அந்த பேரு கொஞ்சம் ஓல்ட் ஆயிடுச்சு, அதனால நம்ம ரீநேம் பண்ணலாம் அப்படின்ட்டு இப்போ வந்து புதுசாக முடிவு எடுத்திருக்காங்க ரெண்டு அசோசியேஷனுமே, பிசிசியும் சரி இசிபியும் சரி. ஸோ அதனால பட்டோடி ட்ராஃபி இஸ் கோயிங் டு பி ரீநேம்ட் இன்டு வாட், அதான் வந்து கொஸ்டின் மார்க். அதையும் அனௌன்ஸ் பண்ணல. ஸோ கிரியேட்டிவ் நேம்ஸ் என்ன வேணா இருக்கலாம். பார்டர் கவாஸ்கர் மாதிரி இப்போ இருக்கிற நியூ ஏராக்கு சம்பந்தமான பிளேயர்ஸ் கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சச்சின் பீட்டர்சன் இருக்கலாம், இல்ல சச்சின் குக்கு, டிராவிட் ஆண்டர்சன் அப்படின்ட்டு எது கிரியேட்டிவா இருந்து நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. கிரியேட்டிவான பதிலாக நாங்கள் நெக்ஸ்ட் வீக்லிபீடியால மென்ஷன் பண்றோம், சரிங்களா? யுவராஜ் பிராட் சூப்பர். இந்த மாதிரி நீங்களும் போடுங்க, சரிங்களா? போடுங்க. இந்தியா விட்டு நம்ம வெளியே போயிடலாம். ஸோ பாகிஸ்தான் வர்சஸ் நியூசிலாந்து போயிட்டு இருக்கு. நம்ம வந்து T20 பார்த்தோம், பயங்கரமா சமாட்டி வாங்குறாங்க பாகிஸ்தான் அப்படின்ட்டு. ODI சீரிஸ் போயிட்டு இருக்கு. 2 மேட்ச் நடந்துச்சு. கம்பேக் கொடுத்தாங்களா பாகிஸ்தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க எல்லாரும் பாகிஸ்தானுக்கே கம்பேக் பண்ணிருப்பாங்க. அந்த அளவுக்கு போட்டு துவச்சு எடுத்துட்டு இருக்காங்க நியூசிலாந்து. அதை சும்மா சொல்ல, நியூசிலாந்து தான் அவங்க செகண்ட் ஸ்ட்ரிங் டீம் தான் ஆடிட்டு இருக்காங்க. பாகிஸ்தானுக்கு ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் டீம் பாபர் அசாம் இருக்காரு, ரிஸ்வான் இருக்காரு, சவுத் ஷக்கீல், அப்புறம் வந்து அகா சல்மான் நிறைய பேர் இருக்காங்க. இருந்தாலுமே ODI சீரிஸ்லயுமே இப்போ இருக்க 2 மேட்ச்லயுமே they have been outplayed in all 3 departments by New Zealand. ஒவ்வொரு மேட்ச்ல ஒவ்வொரு ஹீரோஸ் வராங்க ஃபார் நியூசிலாந்து. அவங்களோட கிரிக்கெட் இஸ் இன் குட் ஹேண்ட்ஸ். அவங்க ஹோம் கண்டிஷன்ஸ்ல they have been dominating all these subcontinent teams and it's continuing, சரிங்களா? இப்போ 3rd ODI நாளைக்கு மார்னிங் நடக்கும். irrespective of that New Zealand has won the trophy already, won the series already. ஸோ அவ்வளவுதாங்க, அந்த மேட்சை பத்தி பேசுறது வேற ஒண்ணுமே இல்ல. ஸோ கடைசியா ஒரே ஒரு டொமஸ்டிக் அப்டேட் ஒன்று இருக்கு. ஜெய்ஸ்வால் இருக்கார்ல, அவர் வந்து மும்பைக்கு ஆடிட்டு இருந்தாரு. அவர் பிறந்தது மும்பைக்கு தான் ஆடிட்டு இருக்காரு, அண்டர் 17 அண்டர் 13 இருந்து. அவர் ரீசெண்டா he might shift to கோவா அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காரு. என்னடா அவர் ஏன்டா கோவாக்கு போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆமா, ஸோ கேப்டன்சி வந்து கோவா ஜெய்ஸ்வாலுக்கு வந்து கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அதனால ஜெய்ஸ்வால் வந்து he might shift to Goa, might consider going to Goa as a captain. and இது வந்து புதுசு கிடையாது. ஆல்ரெடி நிறைய மும்பை பிளேயர், சித்தேஷ் லாட், அப்புறம் வந்து அர்ஜுன் டெண்டுல்கர், அவரு இப்ப கோவாக்கு தான் ஆடிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நிறைய பிளேயர் ஃப்ரம் மும்பை டு கோவா ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்காங்க. இத்துடன் மென்ஸ் கிரிக்கெட் செய்திகள் நிறைவடைந்தன. நெக்ஸ்ட் விமன்ஸ் கிரிக்கெட் போலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விமன்ஸ் கிரிக்கெட்ல எங்களுக்கு பரிதாப நிலை, சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. இந்த வீக்கோட கிரிக்கெட் அப்டேட்ஸ் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஸோ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பாக்கிறதுக்கு அண்ட் இந்த வீடியோஸ் எல்லாம் பாக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சஜஷன் மட்டும் உங்ககிட்ட இருந்து நாங்க எதிர்பார்க்கிறோம். இந்த மாதிரி வீக்லிபீடியா IPL முடிகிற வரைக்குமே லைக் ரொம்ப மேட்சஸ் பத்தி பேசாம, ஏன்னா எல்லாருமே டெய்லி IPL பாத்துட்டு இருப்பாங்க. அண்ட் பழைய நியூஸா நாங்க சொல்றதுக்கு பதிலா இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்த இன்ட்ரெஸ்டிங் மூமெண்ட்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்றது வீக்லிபீடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கா, உங்க தாட்ஸ் வந்து கமெண்ட்ஸா சொல்லுங்க. எங்க வந்து கரெக்ட் பண்ணலாம், எதை ஆட் பண்ணலாம், எதை குறைக்கலாம்ன்றது அதையும் உங்க கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்க. இப்போவே நீங்க பழைய நியூஸ் தான் சொல்லிருக்கீங்க, பரவாயில்ல, ஓகே. இது மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் பார்க்கணும், இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்கணும், வீக்லிபீடியா எபிசோட்ஸ் எல்லாம் நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணோம். ஃப்ரைடே ஒரு எபிசோட் போடுறோம், அது பாருங்க. இன்ட்ரெஸ்டிங்கான ஐகானிக் மேட்சஸ் எல்லாம் அப்போ எடுத்து பேசுவோம். நாங்க மேட்ச் ப்ரிவியூஸ் இப்போ ரெகுலரா பண்ணிட்டு இருக்கோம் IPL போறதுனால. ஸோ மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கிரிக்கெட் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண போட்டுருங்க. ஏன்னா சின்ன பசங்க நாங்க, பேச வைக்காதீங்க, பண்ணி விட்டுருங்க. பாய்.